எந்த உணவு தெரியுங்களா அவங்க நோயை குணப்படுத்தும்? புரிஞ்சுக்கங்க, நல்லது கெட்டது வேறு, பிடிச்சது பிடிக்காதது வேறு. பிடித்த உணவை சாப்பிடும்போது மட்டும்தான் டோபாமின் சுரக்கும். 3 டெஸ்ட்டு பாஸ் பண்ணால் தான் நோய் குணமாகும். ஸோ பிடித்த உணவை சாப்பிடுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சாப்பிட முடியாதுங்க. ரோட்டில் போது புரோட்டா பார்த்துன்னு சொல்லி சாப்பிட்றலாமான்னு அதுக்கு வீட்லேயே மரியாதை இட்லி சாப்பிட்டு போயிருக்கலாம். இந்த 3 இருந்தால் டோபாமின். இதில் குறையும் பொழுது கார்டிசோல். ஏன்னா டெக்னிக்கலாக வாழ்கிறாங்க. பல பேருங்க ரோபோட் மாதிரி வாழ்கிறாங்க. அப்போ நமக்கெல்லாம் ஏன் நோய் வருது, ஏன் நிம்மதி இல்லைன்னா, டோபாமின் சுரக்கிற நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கார்டிசோல் சுரக்கிற நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அப்போ அதை நம்ம ஒரு பட்டியலிட்டு பார்க்கலாங்க. பசி எடுத்து சாப்பிட்டா டோபாமின் சுரக்கும். பசி இல்லாமல் சாப்பிட்டா கார்டிசோல் சுரக்கும். எச்சில் கலந்து நல்லா பற்களுக்கு வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி நல்லா மென்று வாயிலேயே வயிறுன்னு ஒன்று இருக்கிறது மறந்துடணும். ஆக்சுவலாக நம்ம உடம்புல வயிறே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவோம்? வயிறு எடுத்துட்டாங்க, டாக்டர் சொல்கிறாரு இனிமேல் வயிறே கிடையாது. அப்போ வாயிலே எப்படி என்ன பண்ணுவோம்? இது அப்படியே ஜீரணம் பண்ணி நேராக மலக்குழம்பு அந்த அளவுக்கு வாயில் பற்களை பயன்படுத்தி எச்சிலை பயன்படுத்தி நன்றாக மென்று ரசித்து ருசித்து சாப்பிட்டா டோபாமின் சுரக்கும். இல்லைனா கார்டிசோல் தான் சுரக்கும். பிடித்த உணவை சாப்பிடும்போது மட்டும்தான் டோபாமின் சுரக்கும். பிடிக்காத உணவு, வேஸ்ட்டாக போகிற உணவு, சரி வேறு வழி இல்லைன்னு சாப்பிட்ற உணவு, ஒப்பனா சொல்கிறேங்க, நல்ல உணவு சாப்பிட்டாவே கார்டிசோல் தாங்க சுரக்கும். என்ன உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றீங்க விருந்தாளியா, நான் வரேன், நீங்கள் உடனே இடியாப்பம் தேங்காய் பால் செஞ்சு வைக்கிறீங்க. ஈலர் பாஸ்கர் வந்து நார்மல் இட்லி தோசையெல்லாம் சாப்பிட மாட்டாருன்னு நீங்களே முடிவு பண்ணி நான் சொன்னேன்னா, அவர் இயற்கை விரும்பிங்க, பூரியெல்லாம் சாப்பிட மாட்டார், நீங்களாக முடிவு பண்ணி யூடியூப்பில் பார்த்து எதையோ செஞ்சு சிறுதானிய ஆட்டை நான் கேட்டுறேன் செஞ்சு வைக்கிறீங்க. சொல்லுங்கள் வந்துட்டு, சார் உங்களுக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க பார்த்து பாவம் சொல்லி தான் சாப்பிடுனே தவிர பிடிச்செல்லாம் சாப்பிடணும். அப்போது அதை பிடிக்காத உடனே இடியாப்பம் தேங்காய் பால் வந்து கெட்டதான்னு கேட்காது. எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுக்கங்க, நல்லது கெட்டது வேறு, பிடிச்சது பிடிக்காதது வேறு. எந்த உணவு தெரியுங்களா அவங்க நோயை குணப்படுத்தும்? எல்லோரும் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. நல்ல உணவை சாப்பிட்டாலாம் நோயெல்லாம் குணமாகாது. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. நல்ல உணவாகவும் இருக்கணும், அது பிடித்த உணவாகவும் இருக்கணும், உங்களுக்கு செட் ஆகணும். 3 டெஸ்ட்டு பாஸ் பண்ணாதான் நோய் குணமாகும். ஒரு சில உணவு பிடிச்சிருக்கும், செட் ஆகாது. ஒரு சில உணவு பிடிச்சிருக்கும், கெட்ட உணவாக இருக்கும். இப்போ நான் பேசுகிறேன், பிடித்த உணவை சாப்பிடுங்கள் எல்லாம் குணமாகங்கிறேன். உடனே ஒருத்தர் வந்துட்டு, சார் நீங்கள் நேற்று சொன்னீங்கள்ல எனக்கு பீரு தான் பிடிக்கும், சாப்பிட்டேன் சார், என்ன சார் பொண்டாட்டி செட்டுறாரு சார் அப்படின்னா, அப்போ அங்கே அதை உடையுது இல்லைங்க. எனக்கு அதான் குவார்டர் தான் பிடிக்கணும் ஒருத்தர் கேட்குறாரு. ஒரு குழந்தை கேட்குது, பீஸா சொல்லு, ஈலர் பாஸ் சொன்னால பிடிச்சது சாப்பிடு, பீஸா ஆர்டர் போட்டு ஜொமேட்டோவில் போட சொல்லுது. ஸோ பிடித்த உணவை சாப்பிடுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சாப்பிட முடியாதுங்க. சரி, நல்ல உணவுக்கு வருவோம். நல்ல உணவுங்கிறதுக்காக 3 நேரமும் சிறுதானியத்தில் செஞ்சு வச்சா கடுப்பாக இருக்குங்க. ரோட்டில் போது புரோட்டா பார்த்துன்னு சொல்லி சாப்பிட்றலாமான்னு ஆசை வருது. அதுக்கு வீட்லேயே மரியாதை இட்லி சாப்பிட்டு போயிருக்கலாம். ஸோ நல்ல உணவும் இருக்கணும். பாருங்கள், நல்ல உணவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்ல உணவாக இருக்கணும். அந்த நல்ல உணவில் பிடிச்ச உணவை செலக்ட் பண்ணணும். அது உங்களுக்கு செட் ஆகணும். இந்த 3 இருந்தால் டோபாமின். இதில் குறையும் பொழுது கார்டிசோல். இப்போ நல்ல உணவு சாப்பிட்டு பல பேர் நல்ல உணவு சாப்பிட்டு நல்லா இல்லைங்க. ஏன்னா டெக்னிக்கலாக வாழ்கிறாங்க. பல பேருங்க ரோபோட் மாதிரி வாழ்கிறாங்க. காலையில் எனக்கு 2 பேரிச்சம்பழம் ஒரு தேங்காய் துண்டுன்னு வீடியோவில் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. ஆனால் பிடிக்கல அவங்களுக்கு. இட்லி தோசை சாப்பிட்லான்னு ஆசை இருக்குது, அது சாப்பிட்டா நோயெல்லாம் வந்துடும் இன்னும் யாரோ சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறோம், நம்ம அப்படி டெக்னிக்கலாக இருந்தாவே நோய்ங்க. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா, பிடித்த உணவை சாப்பிட்டா டோபாமின், பிடிக்காத உணவை சாப்பிட்டா கார்டிசோல். அடுத்தது, காத்தோட்டமான இடத்துல வாழ்ந்தோம்னா டோபாமின். காத்தோட்டம் இல்லாமல் அடைச்ச ரூமில் கார்டிசோல். கொசுவத்தி பயன்படுத்தி படுக்கிறது கார்டிசோல். ஏசி ரூமில் இருக்கிறது, இந்த மாதிரி காத்தோட்டம் இல்லாத எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ, காரில் ஆகட்டும் எங்கேயா இருக்கட்டும், கான்செப்ட் இவ்வளோ தான். புது காற்றை சுவாசிக்காத இடங்களில் கார்டிசோல் சுரக்கிறது. புது நல்ல காற்றை சுவாசிக்கும் பொழுது டோபாமின் சுரக்கிறது. நிம்மதியாக தூங்குனீங்கன்னா டோபாமின். தூக்கமே வரலைங்க நைட்டெல்லாம் கார்டிசோல். உடல் உழைப்பு ரொம்ப அதிகமான
கார்டிசோல். உடல் உழைப்பே இல்லைன்னா கார்டிசோல், அளவாக இருந்தால் டோபாமைன். இப்போ நான் கார் ஓட்டுறேன்னு வச்சுக்கலாம், அது உடல் உழைப்பு தான். நான் கார் கோயம்புத்தூர் எடுக்கிறேன், சென்னை போகணும், நான் நம்ம ஓட்டிகிட்டே இருப்பேன். புரிஞ்சுக்கோங்க, டோபாமைன் சுரக்கிற வரைக்கும் ஓட்டுவேன், எனக்கு பிடிக்கிற வரைக்கும் ஓட்டுவேங்க. சேலம் வரும்போது எனக்கு கார் ஓட்ட பிடிக்கலைங்க, ஓரமாக நிறுத்திடுவேன்னு சொல்கிறேன். நிறுத்திட்டு கார்லேருந்து இறங்கி அங்கே ஏதாவது ஒரு ஊட்டிக்கிற கடை அந்த மாதிரி ஏதாவது பார்த்து மரம் ஓரமானு நான் உட்காந்துருப்பேன். செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன், ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன், மெயில் செக் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும், எனக்கு அந்த மூடு மாறணும். அப்புறம் நான் உட்காந்தேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ மறுபடியும் ஓட்டுறேன். நான் சொந்தமாக ஓட்டுறதுனால நினச்சா நிறுத்துறேன். நீங்கள் டிரைவராக வேலைக்கு போயிருக்கீங்க, முதலாளி போகிறாரு. காவல்துறையில் டிரைவராக இருக்கிறது ரூல்ஸ் தெரியுங்களா? சிரிக்கூட, சிரித்தாலும் வேலை தெரியாது உங்களுக்கு. சிரிச்சிங்கன்னா அவ்வளோதாங்க, அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வேலையே கிடையாதுங்க. சிரிக்கக்கூடாது, தும்மக்கூடாது. இது சொன்னால் தும்மக்கூடாதுங்க. அதாவது தும்மது அடைக்கணும், முடியாமல் தும்மலாம், பட் அது ரூல்ஸ் முதலே. தும்மக்கூடாது, சிரிக்கக்கூடாது, யூரினுக்கு நிறுத்தக்கூடாது, காஃபி சாப்பிட நிறுத்தக்கூடாது, சாப்பிட நிறுத்தக்கூடாது, டாய்லெட்னு சொல்லக்கூடாது, ஸ்பீடாக போகணும், ஆனால் ஜெருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நுணுக்கமாக கரெக்டாக பிரேக் அடிச்சு இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குதுங்க. அப்போ ஒரு யூரின் வருதுன்னா வெயிட் பண்ணுவார். அதிகாரி எப்போ நின்று போராட்ட கடை ஓடி போய் வந்துக்குவார். அவர் சாப்பிட ஓடி வந்துடுவார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போது அந்த டிரைவருக்கு டோபாமைன் சுரக்குமா, கார்டிசோல் சுரக்குமா? நீங்கள் சொந்த வேலை, டோபாமைன் சுரக்கும். சம்பளத்துக்கு வேலை செய்கிறது, கூலிக்கு வேலை செய்கிறது, மற்றவங்க ப்ரெஷரில் வேலை செஞ்சால் கார்டிசோல். நம்மளாம் ஏன் நல்லா இல்லைன்னா, யாருமே நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த வேலையும் செய்கிறதே இல்லைங்க. அதுதாங்க மிகப்பெரிய நோய். 1 லட்ச ரூபாய்க்கு பிடிக்காத வேலையை செய்கிறத விட்டுட்டு 30,000 ரூபாய்க்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த மாதிரி அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த வேலைகள் கூட பிடிக்காத வேலையெல்லாம் கார்டிசோல், பிடிச்ச வேலையெல்லாம் டோபாமைன். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்ததுன்னா டோபாமைன். தூக்கம், தன்னை மறந்து நிம்மதியாக தூங்குனீங்கன்னா டோபாமைன். தூக்கம் இல்லை, அரகுற தூக்கம், கனவு வருது, டென்ஷனாக இருக்குது, புரண்டு படுக்கிறேன், 5 முறை எந்திரிக்கிறேன், எனக்கு இடமா நிம்மதியாகவே தூங்கலை அப்படின்னா கார்டிசோல். தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணி சுத்தமான தண்ணி, ஆக்சிஜனோட, மினரலோடு இருந்துச்சுன்னா டோபாமைன். இந்த யூவி சிஸ்டம் வீட்டில் வாட்டர் ஃபில்ட்ரு வச்சுக்கிறது, இந்த மினரல் வாட்டர் வாங்கி குடிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு கார்டிசோல்.